வணக்கம் பசங்களா. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1144ஓட கடைசி பேனலை பார்த்ததுக்கு அப்புறமா என் உடம்பு அப்படியே புல்லரிச்சுதுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓட கொடுத்துருந்தாரு. பார்க்கறதே மாசா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போயிட்டு பேசுவோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1144ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் வந்து யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட கவர் பேஜில் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமட்டோ வந்து ஹூசுவை போன சாப்டரில் பொழுது காட்டினால அவனை வந்து பார்த்தீங்கன்னா பொழுது காட்டினதுக்கு அப்புறமா அவன் சில பேர்லாம் கடத்தி வச்சுக்கிறான். சில பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுக்கிறான். அண்ட் அந்த கார்பெண்டர் இருக்கிறாரில்ல அவர் வந்து கடத்தி வச்சுக்கிறான். இந்த மாதிரி இவெல்லாம் கடத்தி வச்சவங்கள யாமட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணுறான். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஃப்ராங்கி கிட்டேருந்தும் ரிப்ளி கிட்டேருந்து ஆரம்பிக்குது. அவன் ரெண்டு பேர் தான் சுற்றி பார்த்துருந்தாங்க எல்பாஃபை. அப்படி சுற்றி பார்த்துன்னு பேர் ரிப்ளி வந்து ஃப்ராங்கி ஒரு இடத்துக்கு கூட்டின்னு வரான். ஃப்ராங்கி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வாயை போலன்னு பார்க்குறான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாழடைஞ்ச ரோபோட் வந்து இருக்குதுங்க. ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஒரு பில்டிங்னு நினச்சிங்கன்னா, ஒரு சயின்ஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அவர் மாதிரி வந்து ரோபோட்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. அதை தான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். ஸோ ஃப்ராங்கி இந்த மாதிரி வாயை போலந்து பார்த்துன்னுக்கிறான். அப்போ ரிப்ளி வந்து உனக்கு இது பிடிச்சிருக்குதா, உனக்கு இது பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஏன்னா நீ சைபருக்கு வேற இல்லை, அதெல்லாம் உன்னை நான் கூட்டின்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லினுக்கிறான். அப்போ திடீர்னு ரெண்டு குரல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது அந்த ரோபோட்டுக்குள்ளேருந்து. ஸோ அந்த குரல் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிலித்தோடதும் பாணியோடதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ராங்கி அவங்கள பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு லிலித் வந்து, ஃப்ராங்கி நானே வாங்கிட்டு அதை காட்டணும்னு சொல்லிட்டு நினச்சேன், நாங்கள் அப்படியே நடந்து வந்திருந்தோம்மா, அப்படி எப்படி இங்கே வந்துன்னு சொல்லிட்டு தெரியல, நாங்கள் தொலைஞ்சு போட்டோன்னு சொல்லிட்டு லிலித் வந்து சொல்கிறா. அதை கேட்டோன்னே ஃப்ராங்கி வந்து, நீ ஒரு சயின்டிஸ்ட்டு, அதுவும் ஜீனியஸ் சயின்டிஸ்ட்டு, வேர்ல்டுலேயே நீ தான் கிரேட்டஸ்ட்டு, நீயே தொலைஞ்சு போறியான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ ரிப்ளி இவங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, சரி நல்ல வழியாக நாங்கள் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா அந்த ஹானை வந்து முன்னாடி கேட்டிங்கல்ல, அப்படின்னே அது ஆபத்துன்னு சொல்லிட்டு அர்த்தம், இப்போ நம்ம திரும்பி போகணுன்ற மாதிரி ரிப்ளி வந்து சொல்கிறா. அப்போ நம்ம லிலித் வந்து சரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, இது எனக்கு தெரிஞ்சு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிலித் வந்து சொல்கிறா. அதை கேட்டோடனே நம்ம ஃப்ராங்கி வந்து அதிர்ச்சி ஆயிடுறான். ஃபஸ்ட்டு அதை எப்படி கால்குலேட் பண்ணன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ரிப்ளி வந்து என்ன சொல்கிறான்னா, இதை வந்து என்னால் மறுக்க முடியாது, ஏன்னா இங்கே லோக்கல்ஸுக்கே இது எப்போ கட்டினாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம லிலித் சொன்ன வார்த்தையை வந்து எடுத்து பாருங்களேன், 3000 வருஷம்னு சொல்லிட்டு சொல்கிறா. நார்மலாக 800 வருஷம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான்னா சரி இது வந்து ஜாய்பாய் டைமில் கட்டினது, வாய்ட் செஞ்சுரி டைம்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுடலாம். ஆனால் இவ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வருஷம். 3000 வருஷம் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீக்கா வாழ்ந்த டைம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டுன்னு சொன்னாங்கல்ல, மேபி ஃபஸ்ட்டு வேர்ல்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்கலாம். செகண்ட் வேர்ல்டு வந்து 800 வருஷம். அண்ட் தேர்ட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் வந்து இருக்கிறது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த டைமில் தான் ஒரிஜினல் நீக்கா வந்து வாழ்ந்துருக்கிறாரு. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாலுமே அது எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குதுன்றது தான். எனக்கு தெரிஞ்சு லிலித் வந்து இதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா, அதை ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் செஞ்சுரியில் டைமில் கட்டியிருப்பாங்கல்ல சிலது, அதை விட அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாள். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்படி தான், நம்ம ஹிஸ்ட்ரியே எடுத்து பார்த்தாலுமே, ரியல் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுலாம் ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க அந்த மக்கள்லாம். அதுக்கடுத்து வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, அது வந்து அழிஞ்சிரும், இல்லை அந்த டெக்னாலஜி வந்து காலப்போக்கில் மறைஞ்சிரும், இல்லை ஒழிச்சு வச்சுருவாங்க, எதாவது நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் வந்து டெவலப் ஆகினே வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது, அப்படியே காணாமல் போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது அப்படியே படிப்படியாக டெவலப் பண்ண வராங்க. இது எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கிற பிரமிடை வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில இதை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாது. ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டமானது. நம்ம தஞ்சாவூர் கோவிலை கூட எடுத்து பாருங்களேன், மேலே வச்ச அந்த கிரீடத்தை ஏதோ வந்து எப்படி வச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டினவங்க அவ்வளோ அட்வான்ஸாக இருந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற நமக்கு எப்படி கட்டினாங்கன்னே தெரியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி பேசினு இருக்கிறப்ப பாணி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்துறா. அவள் ஃப்ராங்கி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் பாணி வந்து திரும்பி பாருங்க பின்னாடி ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ எல்லாம் திரும்பி பார்க்குறப்ப பின்னாடி வந்து ஒரு தண்டர் கிளவுட் வருதுங்க. அந்த தண்டர் கிளவுடை பார்த்து ஒரு குழந்தை பயப்பட்டிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் மேரை நம்ம குள்ளிங்கம் வந்து உண்மையாக வர வச்சிருப்பார். ஸோ ஒரு தண்டர் கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஃப்ராங்கி அதை பார்த்துட்டு என்னதான்டா இது எல்பாஃபில் எல்லாமே பைத்தியத்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு ரிப்ளி சொல்கிற வார்த்தை வந்து என்னன்னா, எல்பாஃபில் சாதாரணமாகவே எல்லாம் பைத்தியத்தனமாக இருக்கும் தான், ஆனால் இந்த பைத்தியக்காரத்தனத்தை, அதாவது இந்த தண்டர் கிளவுடை இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். ஸோ இதுக்கு அடுத்து சீன் எங்கே போகுதுன்னா வெஸ்டர்ன் வில்லேஜுக்கு போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய எலும்பு கூடு வந்துச்சுல்ல,
அது வந்து சண்டை போகிறதுக்காக வருது. அப்போ ஜெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது பேர் வந்து டிராகர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதை பெரிய புருக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்பேன், ஏன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்கிறேன். அப்போ அங்கே இருக்கிற ஜெயின்ஸ்லாம் வந்து இதுனா பார்த்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இது வந்து ஜாம்பியா இல்லைனா இது வந்து டிராகரான்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து இப்போ சீஃபை வந்து எழுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேப்டன் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருன்னா நம்ம டோரி புரோகியர் தான். எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மட்டையை கிடக்குறாங்க. அதனால போய் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தலைவன் புருக்குறான் பார்த்தீங்களா, அந்த எலும்பு கூட வந்து பார்த்துட்டு இதுனா என்ன வந்து ஜெயின் சைஸில் பார்க்குற மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம புருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எலும்பு கூடு, அந்த டிராகர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எலும்பு கூடு. அதனால தான் நான் வந்து அது பெரிய புருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ நான் இவங்கெல்லாம் வந்து பார்த்துனுக்குறாங்க. அப்போ ஒரு ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முசபிக்கிட்டலாம் போயிட்டு இங்கே இருக்காதீங்க, இங்கே இருக்கிறது ஆபத்து, வில்லேஜோட எட்ஜுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ உசப் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து சத்தமாக சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்கிறான். ஜிம்பே வந்து வாயை போதுன்னு பார்க்குறான். ஏன்டா அதே இடம் சத்தமாக சொல்கிறேன், இதே இடம் பொறுமையாக சொல்கிறேன்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ நம்ம கோலன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஜெயிண்ட் கிட்ட போயிட்டு நானும் வரவங்க கூட சண்டை போடுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த ஜெயிண்ட் வந்து இல்லை நீ வரக்கூடாது, சின்ன பசங்களாம் வர வேணாம், நீ போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம கோலன் என்ன சொல்கிறான்னா, நான் கபானோட பையன் சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை வந்து என்னன்னா, நீ கபானோட பையன் தான், ஆனால் நீ கபான் கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இது கேட்கறது ஒரு மாதிரி புல்லரிச்சுது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுறாரு. அப்போ நம்ம ஜெருல் வந்து எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துனுங்கிறாரு. அப்போ நாம என்ன பண்ணுறோன்னா ஜெருல்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. அதுக்கடுத்து இங்கே வாங்க அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. நம்ம ஜெருல் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட போகிறாரு. எங்கே கூட்டின்னு போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை 2 ஜெயிண்ட்டை வந்து நம்ம ஷாம்ரா கானனோ குன்கோம் அடிச்சு போட்டாங்கல்ல, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஜெருல் வந்து கூட்டின்னு போயிட்டு விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ அதெல்லாம் கேட்டதுக்கு வரும்போது ஜெருல் வந்து என்னது ஷாங்ஸ் மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கிறானா, என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கடுத்து அந்த அடிபட்டுக்கிறாங்களா ஜெயின்ஸு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க 2 பேருமே, அண்ட் அதில் ஒருத்தவங்க வந்து ஒரு வேர்டான எபிலிட்டி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஜிம்பே வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் வேர்டான எபிலிட்டி இருக்குது அப்படின்னா டெவில் ஃப்ரூட்லேருந்து தான் வரும். சப்போஸ் நம்ம அதனால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அது டெவில் ஃப்ரூட் பவர்னே நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்பே சொல்கிறான். அதுக்கடுத்து ஜெருல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமாக போங்க, ஸ்டார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர் எல்பாஃபில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து பார்த்தா உடனே கைது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை பரப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாரு. அப்போ ப்ரூக் வந்து என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ பெரிய கலவரத்தை உண்டாக்கிக்கிறாங்க அப்படின்னா 2 பேரால் மட்டும் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, என்னால் நம்ப முடியல, மேபி எக்ஸ்ட்ராவாக கூட யாராவது இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரூக் சொல்கிறான். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இதே வந்து போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம நாமி வந்து பார்த்தீங்கன்னா கத்தின்னு கிடக்குறா. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து மாதிரி ஆபத்தில் ஆகிட்டானுங்கல்ல, ஸோ யார் வந்து குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்தோன்ற மாதிரி சொல்லிட்டு கத்தின்னு கிடக்குறா. அண்ட் மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்பே வந்து ஜெருல் தாத்தா கிட்ட என்ன சொல்கிறான்னா, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒரு ஹியூமன் சைஸில் ஷிப்பு கொடுங்கன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்படி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஜெருல் வந்து இல்லை பைத்தியத்தனமாக பேசாத, நீங்கள் வந்து எங்களோட கெஸ்ட்டுங்க, உங்களை நாங்கள் வந்து ஆபத்தில் ஆக்க மாட்டோம், நீங்கள் வந்து சேஃபாக இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெருல் தாத்தா வந்து ஓடுறாரு அந்த ஆபத்தை நோக்கி தடுக்கிறதுக்காக. அப்படி ஓடுறப்பே டோரி புரோகியர் எங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கூட அந்த ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டையை கிடக்குறான்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாரு. அடா பாவிங்களான்ற மாதிரி கத்தினே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓடுறாரு. ஸோ அதுக்கடுத்து இவங்க வந்து பேசினுக்கிறாங்க. அப்போ ஜிம்பே வந்து என்ன சொல்கிறான்னா, ஆப்போனட் வந்து ஹியூமன் சைஸில் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நம்ம தான் கரெக்டாக செட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது ப்ரூக் வந்து நல்ல ஐடியா தான், ஆனால் எல்பாஃப் ஃபுல்லாக நம்ம காலாலே நடந்து சுற்றி தேட முடியாது, ஏன்னா எல்பாஃப் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நாமி வந்து திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா ஒருத்தன் வந்து ஒரு பையில் மூட்டை கட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறுறான். எதை மூட்டை கட்டின்னு வர்றான்னா, இந்த கத்தி கடப்பாறைன்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா ஆயுதத்தெல்லாம் வந்து மூட்டை கட்டின்னு ஒரு பறக்கிற படகு வந்து அங்கே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வரான். அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் தான் வரான். நாமி வந்து இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு நாங்களும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவன் வந்து அதை கேட்டவொடனே, இன்னது நீங்களே என் கூட வரீங்களா, நான் கூட நீங்கள் எங்கே வந்தவொடனே என்னை தடுத்து நிறுத்த வரீங்க போடுறதுன்னு நினச்சேன், அப்போ வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம், ஆனால் நான் தான் கேப்டனாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே நாமி வந்து பார்த்தீங்கன்னா பையன் க்யூட்டாகிறானேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதுக்கடுத்து நம்ம கோலன் பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இந்த கலவரத்தை தடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கோலன் பைரட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோலன்னு, அதுக்கடுத்து ஜிம்பே, அப்புறமா உசோப்பு, நாமி, அப்புறம் ப்ரூக். ஸோ இவங்க 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நம்ம குன்கோ கிட்டலாம் போகுது. குன்கோ அப்புறம் குல்லிங்கம் சம்மர்ஸ்லாம் சாப்பிட்டாங்கல்ல, ஸோ நம்ம குன்கோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக ஹெட்ஃபோன் வந்து மாட்டின்னு பாட்டு கேட்டுனுக்கிறா. அப்போ நம்ம சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசினுக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன பாட்டு கேட்குற குன்கோன்ற மாதிரி கேட்குறாரு. குன்கோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த நியூ வேர்ல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் இல்லை. ப்ரூக் வந்து பாடிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பாட்டா இல்லை வேறு ஏதாவதுன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த சபோர்டில் 2 வருஷம் கழிச்சு வருவாங்கல்ல, ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவனோட கான்சர்ட்டில் பாடுவானே லூஃபியை பற்றி, அதுவான்னு சொல்லிட்டு தெரியல. பட் நியூ வேர்ல்டு தான் அதுக்கு சொல்லுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம குன்கோ சொல்கிறா.
அப்போ சம்மர்ஸ் வந்து நியூ வேர்ல்டா, அப்போ இப்போ இருக்கிற உலகம் என்னன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ குலிங்கம் வந்து ஏன்டா அதை பற்றிலாம் நீ கேட்டுக்கிறன்ற மாதிரி கேட்குறான். உடனே சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாரு. அதுக்கடுத்து அங்கே பாருங்களேன், ஒரு ஜெயண்ட் வந்து குழந்தைகளை தடுக்கிறதுக்கு மறுபடியும் முயற்சி எடுக்கிறான், பார்த்தே வேடிக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சம்மர்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ சீன் வந்து எங்கே போகுதுன்னா, அந்த குழந்தைங்களாம் நடந்து போகிறாங்கல்ல அவங்ககிட்ட போகுது. அண்ட் ஒரு ஜெயண்ட் தடுக்க போனதான் நம்ம சம்மர் சொல்லியிருப்பார்ல, அது யாருன்னா நம்ம சால் தான். சால் முன்னாடி கை வைக்க போயிருப்பாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்வேலி வந்து கீழ்ச்சிட்டு இருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து எப்படி தடுக்க போறாருன்னா, கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு எடுத்துன்னு போய் தடுக்க போறாரு. ஸோ அந்த மாதிரி தடுக்க போயிட்டு அவர் தடுக்கவும் செய்கிறாரு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, முன்னாடி வர குழந்தைய வந்து அவர் தடுத்துட்டாரு. ஆனால் பின்னாடி வர குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை. அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துனே இருக்கிறான். முன்னாடி இருக்கிற குழந்தைய சுற்றி எப்படி முள்வேலி இருக்குதோ, பின்னாடி இருக்கிற குழந்தைய சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா முள்வேலி இருக்குது. ஸோ 2 பேரும் வந்து முட்டிக்கிறதுனால ஒரு முள்வேலியும் இன்னொரு முள்வேலியும் 2 குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா குத்தி கிழிக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே சால் வந்து என்னது இதுன்னு சொல்லிட்டு நவுந்துறாரு உடனே. மறுபடியும் அவங்களுக்கு வேறு ஏதாவது காயம் அதிகமாக ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடந்து போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறதுக்குள்ள திருப்பி ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அப்போ ராபின் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மோசமான விஷயத்தை யார் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டெவில் ஃப்ரூட் டேப்லெட்டாக இருக்கும் சால், அவங்க வந்து கன்ஃபார்மாக பக்கத்துலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ராபின் சொல்கிறா. அப்போ சால் வந்து என்ன சொல்கிறேன்னா, மேபி அப்படி கூட இருக்கலாம், ஆனால் இப்போ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போட்டு தடுறதுக்குள்ள குழந்தைங்க வந்து நெருப்புக்கிட்ட போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்தியே ஆகணும். முன்னாடி இருந்து தடுத்து நிறுத்த முடியலன்னா நான் பின்னாடி இருந்து தடுத்து நிறுத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு கயிறை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அந்த குழந்தைங்க வரிசையில் தான் நடந்து போகிறாங்க. கடைசியாக போகிற குழந்தை மேலே வந்து பார்த்தீங்கன்னா கயிறை வந்து தூக்கி போடுறாரு, அதுவும் சுற்றிக்குது. ஸோ அதுக்கடுத்து அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவரெல்லாம் நம்ம வந்து நிறுத்திடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அந்த மான்ஸ்டரோட பேர் வந்து ஃபென்ரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம சால் வந்து என்னது இது மான்ஸ்டர் இம்மா பெருசாக இருக்குது, இதையும் வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, யார் தான் எவ்வளோ பவர் வச்சுக்கிறான்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இப்போ சீன் வந்து வாழ்கிற ஸ்கூலுக்கு போகுது. அங்கே நம்ம ஆன்ஜேவும் அப்புறமா பிரின்சிபலும் வந்து பேசினுக்கிறாங்க. ஆன்ஜே வந்து என்ன சொல்கிறான்னா, இப்போ நடக்கிற பிரச்சனை வெஸ்டர்ன் வில்லேஜில் மட்டும் நடக்கல, மற்ற வில்லேஜில் நடக்குது, எல்போ ஃபுல்லாக நடந்து போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். அதாவது இந்த மான்ஸ்டர்லாம் வெஸ்டர்ன் வில்லேஜை மட்டும் தாக்கல, மேபி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நார்த்தன் வில்லேஜ், ஈஸ்டர்ன் வில்லேஜ், சதர்ன் வில்லேஜ்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி நிறுக்குது போலகுது. அப்போ நம்ம பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி தான், யார் வந்து பண்ணுறா இதான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அண்ட் அதே மாதிரி சீக்கிரமாக அவங்களை கண்டுபிடிச்சி நிறுத்தணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வில்லேஜுக்கு போகுது. வெஸ்டர்ன் வில்லேஜில் எல்லாம் வந்து சண்டை போட்டுனுக்கிறாங்க. எது கூடன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய குரு கூட வந்து சண்டை போட்டுனுக்கிறாங்க. ஒரு வழியாக சண்டை போட்டு அதை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. தோக்கடிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்குது. அந்த ஒரு மான்ஸ்டரை வந்து தோக்கடிக்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ தோக்கடிச்சு முடிச்சுட்டு பெருமூச்சு விடுறதுக்குள்ள திருப்பி இன்னொரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிட்ஹோகர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டிராகன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்ன்ற மான்ஸ்டரும் வருது. ஸோ இந்த மாதிரி 2 மான்ஸ்டர் வந்துட்டு அவங்களை தாக்குது. அடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளால் வந்து இதில் தடுத்து நிறுத்த முடியாது, எல்லாம் தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. அந்த டைமில் ஒரு மாசான விஷயம் வந்து நடக்குதுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 தலைவனுங்க திரும்பி வந்துட்டாங்க. இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த மாஸ்டர் படத்தில் ஒரு பொலகட்டம் பரப்புறன்னு சொல்லிட்டு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு லிரிக்ஸ் வரும். அது என்னதுன்னா, போதை தெளிஞ்சு பட்டை எடுக்க கிளம்பி வர்றவன்டான்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக பொருந்துதுங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மட்டையாக கிடந்தாங்க. இப்போ அந்த போதை தெளிஞ்சிட்டு வந்து பட்டை கிளப்பட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம 2 தலைவனுங்க நம்ம டோரியம் புரோகியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஹக்காகு சோவர்னிட்டி அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் மேலேயும் லான்ச் பண்ணுறாங்க, அதே சமயம் அந்த கோஸ்ட் மேலேயும் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு அட்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மான்ஸ்டருமே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ ஜெயின்ஸ்லாம் ஓடி போனாங்கல்ல, அவங்க வந்து என்னடா இது திடீர்னு அட்டாக் வருது, சீஃப் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த 2 பேர் மட்டும் வரல, நம்ம டோரி புரோகி மட்டும் வரல, ஜெயின்ட் பைரேட்ஸ் மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ நம்ம டோரியம் புரோகி ஃபஸ்ட்டு வந்தாங்கல்ல, முன்னாடி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மட்டையை கிடக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இப்போ வந்தாங்கன்னா குடிச்ச எல்லாத்தையும் வாந்தி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. அண்ட் இவங்க எதில் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷிப் இருக்குதுல்ல எரிக்கு, ஸோ அதோட ஒரு பறக்கிற வெர்ஷன் சொல்லிட்டு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு எரிக் ஷிப்பை வந்து எடுத்துக்கின்னு இவங்க வந்துனுக்கிறாங்க. அண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான விஷயம் தான். ஆனால் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான விஷயம் நடந்தது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் ஜெயின்ட் பைரேட்ஸ் மட்டும் இல்லாமல் கூட ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் கபானை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறான். இந்த ஓடி போகிற ஜெயின்ஸ்லாம் கமானை பார்த்துட்டு அங்கே பாருங்க யாசன் வந்து அந்த ஷிப்பில் இருக்கிறாரு, இனிமேல் அந்த ஷிப்பை யாராலுமே தொட முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொல்கிறானுங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வெறி ஏற்றி கொண்டு போனார் ஓடா கரெக்டாக, பட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு ஏதுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஓடா எந்த பிரேக்கும் எடுக்கல. அண்ட் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அனிம் வரப்போதில்ல, ஸோ வந்து ஒரு கலர் ஸ்ப்ரெட்டும் வந்து ஓடா கொடுக்க போகிறதா சொல்லிக்கிறார் அடுத்த சாப்டரில்.
ஸோ அது வந்து எப்படி மாசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சாப்டர் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? இதில் இவ்வளோ தரமான விஷயம் நடந்ததில்ல, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி புல்லரிச்சுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடணும். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.